Hello children, நம்ம இன்னைக்கு 3rd standard term 2ல science book அதுல second unit பார்த்துட்டு இருக்கோம். second unit ஏற்கனவே ஒரு part பார்த்தாச்சு. இது வந்து second part. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸோட லிங்க் எல்லாத்தையும் நான் இந்த வீடியோஸோட description boxல கொடுக்கிறேன். ப்ளீஸ் செக் பண்ணி படிச்சுக்கோங்க. இதுல conservation of water bodies அதாவது நீர்நிலைகள் எல்லாம் எப்படி சேர்த்து வைக்கணும், எப்படி காப்பாற்றணும் அப்படின்றாங்க. all the water that we get comes from rain. நமக்கு கிடைக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாமே முக்கியமா மழையில இருந்து தான் நமக்கு கிடைக்குது. when it rains, some water flows over the ground, giving rise to streams and rivers. மழை பெய்யும் போது அந்த தண்ணிலாம் பூமியில விழுந்து ஓடைகள்லயும் ஏரிகள் ஆறுகள் இந்த மாதிரி fill ஆகும் இல்லையா. some water gets collected in low lying areas such as ponds and lakes. streams and rivers என்றது பெருசாவும் மேடு பகுதியிலேயும் இருக்குமா. ponds and lakes குளங்களும் ஏரிகளும் பள்ளமான பகுதிகளில் இருக்குமா. The flow of the river is blocked by building a dam across it. River ஒரு ஆறை வந்து ஒரு டேம்னு ஒரு பில்டிங் கட்டி அதுல வந்து பிளாக் பண்ணி அதுல வர தண்ணியை இன்னும் நிறைய பகுதிகளுக்கு போற மாதிரி செப்பரேட் பண்ணி விடுவாங்க இல்லையா. டேம்னா என்ன, ஒரு ஆறுல வேகமா வந்துட்டு இருக்கும், திடீர்னு இடையில ஒரு டேமை கட்டுவாங்க. அந்த டேம்ல வந்து விழற தண்ணி கிடைக்காத ஊர்களுக்கு அந்த மாதிரி பாய்ச்சுவாங்க. நிறைய வழிகளில் போற மாதிரி ஒரே இடத்துல போய் கடல்ல கலக்காம அது வெவ்வேறு பகுதிகளுக்கு போய் நிறைய பயன் தரணும் அப்படின்றதுக்காக டேம் கட்டுவாங்க. some rainwater seeps into the ground as underground water. சில மழை தண்ணி என்ன பண்ணும், கிரவுண்ட்ல போயிட்டு உறிஞ்சிக்கும் இல்லையா தண்ணி, அதாவது நிலத்தடி நீரா சேர்ந்துரும். அடுத்தது லேக். இட் இஸ் a large area filled with water surrounded by land. ஏரின்றது ஒரு பெரிய பெரிய நீர்ப்பரப்பு, அதை சுத்தி நிலப்பரப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் யூஸ்வலி a part of a river or some other water source. இது வந்து யூஸ்வலா எப்படி இருக்கும்னா ஒரு பெரிய ஆறுல இருந்து வந்துகிட்டு இருக்கு, பெரிய ஆறோட ஒரு பகுதியா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு நீர்த்தேக்கத்தோட சேர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பாண்ட் குளம். A pond is a body of stagnant water. தேங்கி நிக்கிற ஒரு நீரை தான் நம்ம குளம்னு சொல்றோம். பாண்ட்னா குளம். either natural or artificial. அது இயற்கையாவே அந்த குளம் உருவாகி இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம உருவாக்கி இருக்கலாம். இட் இஸ் ஸ்மாலர் than a லேக். ஏரி லேக்கை விட இது வந்து பாண்ட்ன்றது சின்னது. ஓகே. ரிசர்வியர்ஸ். இது வந்து என்னன்னா நீர்த்தேக்கங்கள். நீரை வந்து எங்கெல்லாம் எப்படிலாம் தேக்கி வச்சிருக்கோம். these are built in areas of low rainfall or in areas where there is no major river. இந்த ஊர்ல எல்லாம் அந்த அளவுக்கு மழை பெய்யாது, அந்த இடத்துல ஆறே கிடையாது, அந்த ஊர்ல ஆறே கிடையாதுப்பா, அந்த ஊர்ல மழையும் பெய்யாது அப்படின்ற இடத்துக்கு என்ன பண்ணுவாங்களாம், இதை வந்து கட்டுவாங்களாம். இந்த மாதிரி நீர்த்தேக்க மாதிரி ஒன்று கட்டுவாங்களாம். மோஸ்ட் ஆஃப் ரிசர்வியர்ஸ் ஆர் பில்ட் யூசிங் ஸ்டோன்ஸ். மோஸ்டா இந்த நீர்த்தேக்கங்கள்லாம் எதை யூஸ் பண்ணி கட்டுவாங்கன்னா கற்களை யூஸ் பண்ணி கட்டுவாங்க. சத்யமூர்த்தி reservoir located at திருவள்ளூர் district in பூண்டி village. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல பூண்டி வில்லேஜ்ல சத்யமூர்த்தி அப்படின்ற ஒரு நீர்த்தேக்கம் கட்டியிருக்கிறாங்களாம். டேங்க்ஸ். A water tank is a container for storing water for our daily use. நம்மளோட டெய்லி யூஸ்க்கான நீரை சேமிச்சு வைக்கிறதுக்காக இந்த தண்ணீர் தொட்டிகளை நம்ம கட்டுறோம். methods to conserve water bodies. நீர்நிலைகளை காப்பாற்றுறதுக்கு நம்ம என்ன வழிகள்லாம் அப்படின்னு பார்க்கலாம். டீப்பனிங் ஆஃப் பாண்ட்ஸ் அண்ட் லேக்ஸ். ஏரிகளையும் குளங்களையும் நல்லா ஆழப்படுத்தி வைக்கணும். ஏன்னா அப்பதான் அந்த தண்ணி வந்து அதில் போய் ஸ்டோர் ஆகும்.
plant trees at the bank of the lake and pond. குளத்தருகிலையும் ஏரி பகுதிகள் கரையோரங்களிலும் நம்ம அதிக அளவில் மரங்கள் நடணும். ரெடியூஸ் வாட்டர் பொல்யூஷன். தண்ணியோட மாசுக்கள், அதாவது நம்ம நிறைய சாக்கடையாக ஆக்கிற மாதிரிலாம் எதையும் பண்ணக்கூடாது. தண்ணீரை வந்து சுத்தமான நீராக முடிஞ்சவர்களும் வச்சுக்க ட்ரை பண்ணோம். அவாய்ட் டிகிங் டூ மெனி வெல்ஸ் இன் ஏ ரீஜன். ஒரு பகுதியில் வாழக்கூடிய பகுதியில் வந்து நிறைய கிணறுகள் அது தோண்டக்கூடாது, நிறைய பள்ளங்கள் மாதிரி தோண்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ் யுவர் பிரெயின் பவர். தி ட்ரீஸ் இன் தி ஃபாரஸ்ட் நீட் வாட்டர் டு க்ரோ. ஃப்ரம் வேர் டு தே கெட் தி வாட்டர்? காட்டில் இருக்கக்கூடிய மரங்களும் வளர்கிறதுக்கு தண்ணி தேவை. ஆனால் வீட்டில் இருக்க மரங்களுக்கு நம்ம தண்ணி ஊற்றிடுறோம். காட்டில் இருக்க மரங்களுக்கு எப்படி தண்ணி கிடைக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி தண்ணி கிடைக்கும்? மழை மூலமாக தான் அதுக்கும் தண்ணி கிடைக்கும் இல்லையா? அடுத்தது நெக்ஸ்ட், ப்ராப்ளம்ஸ் காஸ்ட் டியூ டு ஸ்டாக்னேஷன் ஆஃப் வாட்டர். தேங்கி நிற்கிற தண்ணினால என்ன பிரச்சனைகள்லாம் நமக்கு வருது? ஸ்டாக்னன்ட் வாட்டர் கேன் பிகம் அ breeding ground for the mosquitoes that transmit disease. அதாவது தேங்கி நிற்கிற தண்ணி இருக்குது இல்லையா, அது வந்து மஸ்கிட்டோஸ் வந்து ப்ரீட் பண்ணுறதுக்கு கிரவுண்டாக யூஸ் பண்ணிக்குது. அதாவது அதோட இனத்தை பெருக்கிக்கிறதுக்கான கிரவுண்டாக அதை யூஸ் பண்ணிக்குது. அதுலேருந்து நோயை பரப்பி விட்டுடுது அப்படின்னு சொல்கிறாங்க. மலேரியா அண்ட் டெங்கு ஃபீவர் ஆர் த மெயின் டேஞ்சரஸ் ஆஃப் ஸ்டாக்னன்ட் வாட்டர். மலேரியா அண்ட் டெங்கு ஃபீவர் இதுதான் கொசுக்கள் பரப்புகிற நோய்கள்லேயே ரொம்ப டேஞ்சரஸான நோய். வாட்டர்போர்ன் டிசீஸ் சச் லைக் காலரா, டிசென்ட்ரி, டைஃபாய்டு ஆர் காஸ்ட் பை ட்ரிங்கிங் அன்க்ளீன் வாட்டர். நம்ம குடிக்கிற தண்ணி சுத்தமாக இல்லை அப்படின்னா காலரா, டிசென்ட்ரி, டைஃபாய்டு போன்ற தண்ணி சம்பந்தமான நோய்கள்லாம் வருமா. சிம்டம்ஸ் ஆஃப் டெங்கு ஃபீவர். டெங்கு ஃபீவரோட சிம்டம்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. சிவியர் ஹெட்டேக், பயங்கரமான தலைவலி இருக்குமா. ரேஷஸ் ஆன் ஆர்ம்ஸ் அண்ட் தி லெக்ஸ், கை கால்கள்லாம் ஒரு மாதிரி ரேஷஸ் இருக்குமா. ரேஷஸ்னா அரிப்பு, ஒரு மாதிரி செவந்த மாதிரி ஆகிடும் தோல்லாம். எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ், ரொம்ப ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோமா. சடன் ஆன்செட் ஆஃப் ஃபீவர் தட் லாஸ்ட் 3 to 7 days. திடீர்னு ஃபீவர் வரும், அது அப் டு 7 days, 3 நாள்லேருந்து 7 நாள் வரலும் இருக்குமா. டிஸ்கஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரைட் வாட் வில் ஹேப்பன் இஃப் யூ ட்ரிங்க் அன்க்ளீன் வாட்டர். டிஸ்கஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரைட் வாட் வில் ஹேப்பன் இஃப் யூ ட்ரிங்க் அன்க்ளீன் வாட்டர். சுத்தம் இல்லாத தண்ணீரை குடித்தா என்ன ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பதில் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் மாற்றி எழுதிக்கலாம். இஃப் யூ ட்ரிங்க் அன்க்ளீன் வாட்டர் it will cause waterborne disease like cholera, dysentery, typhoid, malaria and dengue. If we drink unclean water, it will cause severe cold and cough. அப்படின்னு நான் எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது சூப்பராக தெரியும்னா அதை தாராளமாக எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு, வாட் ஆர் த ஆக்டிவிட்டீஸ் டு சேவ் வாட்டர். நம்ம தண்ணீரை சேமித்து வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கீழே சில கொடுத்துருக்குறாங்க. அது வந்து சில இது தப்பான சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க, சில இது சரியான சென்டென்சஸ் கொடுத்துருக்குறாங்க. சரியா தப்பா அப்படின்றத மார்க் பண்ணுமா. we should wash our vehicles every day. நம்மளோட வாகனங்கள் இருக்குது இல்லையா, வண்டி, காரு, அந்த மாதிரி இருக்குல்ல, அதை வந்து டெய்லி வாஷ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது தப்பு, எப்பயாவது வாஷ் பண்ணலாம். பிளான்டிங் மோர் ட்ரீஸ் லீட்ஸ் டு ரெயின்ஃபால். நிறைய மரம் வளர்க்குறது மூலமாக மழை அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மழை பெய்யறதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது சரி. we can bath in shower to save water. தப்பு. நம்ம வந்து பக்கெட்டில் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் குளிக்கணும். ஷவரில் குளித்தோம்னா எவ்வளோ நேரம் குளிக்கிறோன்றதே நமக்கு தெரியாது, எவ்வளோ தண்ணி வேஸ்ட் ஆகணும்னு நமக்கு தெரியாது. அதனால் இது வந்து தப்பு. இட் இஸ் நெசசரி டு கலெக்ட் ரெயின் வாட்டர். நம்ம மழை நீரை வீணடிக்காமல் கண்டிப்பாக கலெக்ட் பண்ணி சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரி. அடுத்து, லுக் அட் த பிக்சர்ஸ் அண்ட் ஆன்சர் தி ஃபாலோயிங்.
இஃப் யூ ஃபில் தெம் வித் வாட்டர், இப்போ இங்கே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, பக்கெட்டு, ஒரு டம்ளர், ஒரு கிண்ணம் மாதிரி கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு மக்கு. இதில் 4த்துலேயும் தண்ணி ஃபில் பண்ணால் என்னாகும் அப்படின்னு. இஃப் வி ஃபில் தெம் வித் வாட்டர், நம்ம இதிலெல்லாம் தண்ணி ஊற்றி நிரப்பினா இங்கே 3 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. விச் வில் கண்டெயின் லெஸ் வாட்டர், எதில் வந்து தண்ணி கம்மியாக இருக்கும். 2வது கேள்வி, விச் வில் கண்டெயின் மோர் வாட்டர், மோர் வாட்டர்னா அதிகமான நீர், லெஸ் வாட்டர்னா கம்மியான நீர். ஹவு குட் யூ டெல், எதுக்கு 2த்துக்கு ஆன்சர் சொல்லிட்டு 3வதுக்கு வந்து எப்படி அதை சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இப்போ நம்ம சொல்லுவோம் விச் வில் கண்டெயின் லெஸ் வாட்டர், இதில் வந்து கம்மியாக இருக்கும் தண்ணி. பியில் தான் தண்ணி கம்மியாக இருக்கும் இல்லையா, ஏன்னா அது சைஸில் சின்னது. ஸோ அதை மெஷர் பண்ணோன்னா இதுதான் சின்ன அளவாக இருக்கும், அதனால கொஞ்சம் தண்ணி தான் அதில் பிடிக்கும். விச் வில் கண்டெயின் மோர் வாட்டர், இது வந்து அதிக அளவு தண்ணீரை பிடிக்கும், பக்கெட், ஏன்னா அதுதான் சைஸில் ரொம்ப பெருசு இல்லையா. ஹவு குட் யூ டெல், எப்படி நீ இதை சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதிருக்கிறேன். பேஸ்ட் ஆன் தி வெசல் கெப்பாசிட்டி, பாத்திரத்தோட கெப்பாசிட்டிக்கு, பாத்திரத்தோட கொள்ளளவு, பாத்திரம் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றத மெஷர் பண்ணோன்னா நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. இந்த டம்ளரில் கொஞ்சம் தான் தண்ணி ஊற்ற முடியும், அதனால இதுதான் சின்னதாக இருக்கும். இதில் வந்து நிறைய தண்ணி ஊற்ற முடியும், அதனால இதுதான் பெருசாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் பேஸ் இல்லைன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் தி வெசல் கெப்பாசிட்டி அந்த மாதிரி எழுதிக்கலாம். நான் இதை பொறுத்து, அதாவது பாத்திரத்தோட கொள்ளளவை பொறுத்து நான் சொல்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். Read the table given below. Then put tick in the column of the sources of water used for various purposes. இங்கே வந்து கொடுத்துருக்காங்க லிஸ்ட் ஆஃப் வாட்டர்ஸ், அதாவது யூசஸ் ஆஃப் வாட்டர். இது எங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குக்கிங், ட்ரிங்கிங், பேத்திங், கார்டனிங், வாஷிங் க்ளோத்ஸ், வாஷிங் வெசல்ஸ், வாஷிங் டொமஸ்டிக் அனிமல்ஸ். இப்போ இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு நீர் எங்கேருந்து கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். நான் இதை எனக்கு எப்படி தண்ணீர் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணியிருக்கேன். ஓகே, ஆல்வேஸ் ரிமெம்பர் எவ்ரிஒன் ஷுட் டேக் கேர் அண்ட் கீப் த பப்ளிக் ரிசோர்சஸ் ஆஃப் வாட்டர் க்ளீன். எப்போவுமே எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? பொது குடிநீர் இருக்குது இல்லையா, அதை ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும். அதாவது பொதுவாகவே இப்போ ஏரி, குளங்கள் அந்த மாதிரி எல்லாருக்கும் தண்ணீர் பயன்படக்கூடிய மாதிரி நீர்நிலைகள் இருக்கு இல்லையா, அது எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும். இட் இஸ் ஈச் ஒன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டூ ஸோ. இது நம்ம ஒருத்தருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, கடமை. எவாலுவேஷன் கொஸ்டின் டைம். சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். விச் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் வாட்டர், இது வந்து தண்ணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆதாரம். எது மூலமா நமக்கு அதிக அளவு தண்ணி கிடைக்குது? ரெயின். டேஷ் ஆஃப் தி வாட்டர் இன் த என்டையர் எர்த் இஸ் ஃப்ரெஷ் வாட்டர். இந்த உலகத்துல எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு கேட்கலாம். 3%. நம்ம படிச்சோம் இல்லையா இது. பை டேஷ் வாட்டர் வி கேன் கில் த ஜெர்ம்ஸ். எது மூலமா நம்ம ஜெர்ம்ஸை வந்து சாகடிக்கலாம், தண்ணியில் இருக்கிற ஜெர்ம்ஸை சாகடிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. பை பாயிலிங், தண்ணீரை கொதிக்க வைக்கிறனால சாகடிக்கலாம். விச் ஆஃப் தீஸ் இஸ் நாட் ட்ரூ, இதில் எது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் நீட் வாட்டர் டூ. தாவரங்களும் விலங்குகளுக்கும் தண்ணீர் தேவை. வி ஷுட் யூஸ் வாட்டர் கேர்ஃபுல்லி. நம்ம தண்ணீரை ரொம்ப ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க. 3வது, வி ஷுட் ஆல்வேஸ் வேஸ்ட் வாட்டர். நம்ம எப்பவுமே தண்ணீரை வேஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. வாட்டர் இஸ் ப்ரீசியஸ். வாட்டர்ன்றது ரொம்ப விலை மதிப்பு இல்லாதது, அதனால நம்ம வாட்டரை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எந்த ஆப்ஷன்ஸ் வந்து சரி கிடையாது, அதாவது தப்பானது? இந்த பி ஆப்ஷன் தான். வி ஷுட் ஆல்வேஸ் வேஸ்ட் வாட்டர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எப்போவுமே தண்ணியை வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான் தப்பானது, அதனால் அதை மார்க் பண்ணியாச்சு. Where does the rain water go after falling on the ground? தண்ணி, மழை தண்ணி வருது இல்லையா, மழையா பெஞ்சதுக்கு அப்புறமே கிரவுண்டுக்கு வருது இல்லையா, கிரவுண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் ஆகுது, எங்கே போகுது அப்படின்னு கேட்குறாங்க.
seeps into the ground. நிலம் வந்து தண்ணீரை உறிஞ்சிக்கும். ரெண்டாவது plants absorb the water. மரம் செடிகள்லாம் தண்ணீரை உறிஞ்சிக்கும். mingles with sea and ocean. அதாவது கடலும் பெருங்கடலோடையும் தண்ணி வந்து மிக்ஸ் ஆகிடும். mixes with lake and pond. ஏரிகளும் குளங்கள் கூடயும் மிக்ஸ் ஆகிடும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே மழை பெஞ்சா நடக்கும். அதனால ஆன்சர் வந்து 1, 2, 3 and 4. ஓகே, நெக்ஸ்ட் fill in the blanks. கோடிட்ட இடத்தை நிரப்புக. Drinking water is known as potable water. Water that collects in the low-lying areas is called lake. அதாவது பள்ளமான பகுதிகளில் நீர்த்தேக்கங்கள் இருக்கும்ல, அதை என்னென்ன அழைப்போம்? ஏரின்னு அழைப்போம். It is our task to keep the public water resources clean. Responsibility, நம்மளோட கடமை, வேலை கிடையாது. அதனால responsibility. The largest source of water on the earth is sea. இந்த உலகத்தில் பெரிய நீர்த்தேக்கம், நீர் தேங்கி இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அது கடல். சர்க்கிள் த ஆட் ஒன், அதாவது டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருக்கிறத சர்க்கிள் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. லேக், ஹில், பாண்ட், சி. இதில் எது வந்து வித்தியாசமாக இருக்குது? ஹில். ஏன்னா இது 3 நீர் உள்ள தேக்கங்கள், இது வந்து மலைப்பகுதி. செகண்ட், லில்லி, லோட்டஸ், ரோஸ், வாட்டர் ஹயான்சின்த். இது வந்து லில்லி வந்து உங்களுக்கு தெரியும், தாமரை மாதிரியே இருக்கும். இது லோட்டஸ்ன்றது தாமரை, லில்லின்னா அல்லி, அல்லி மலர். ரோஸ்ன்றது ரோஜா பூ. இது வந்து ஆகாய தாமரை சொல்லுவோம்ல, அது நீர் தண்ணி மேலே ஃபுல்லாக படர்ந்துருக்கும் பாருங்க, ஹயாசின்த். இப்போ இதில் எது வந்து வித்தியாசமானது? ரோஸ். ஏன்னா இது எல்லாமே நீர் சம்பந்தப்பட்ட தாவரங்கள், பூக்கள். இது வந்து நீர் கிடையாது, தரையில் போக்கக்கூடிய ஒரு பூ. மூணாவது வந்து ஃபிஷ், ஹார்ஸ், டைகர், கவுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஹார்ஸு, டைகர், கவ்வெல்லாம் நிலத்தில் வாழக்கூடிய மிருகங்கள். ஃபிஷ்ன்றது நீரில் வாழக்கூடிய மிருகம். பேத்திங், கோம்பிங், ஸ்விம்மிங், வாஷிங். இதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? கோம்பிங். ஏன்னா கோம்பிங்னா தலை வாடுறது, இது வந்து குளிக்கிறது, நீச்சல் பண்ணுறது. வாஷிங் சுத்தப்படுத்துறது. அப்படி இதெல்லாம் நீர் சம்பந்தமாக இருக்குது, இது மட்டும் நீர் சம்பந்தமாக கிடையாது. அதனால் அதை ரவுண்ட் பண்ணுறோம். அடுத்தது ரைட், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூவா ஃபால்ஸானு எழுதுங்க. உயிரினங்களுக்கு நீர் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா தப்பா? தப்பு. ஸோ ஃபால்ஸ்ன்னு எழுதணும். சேவிங் வாட்டர் இஸ் அவர் டியூட்டி. சேவிங் வாட்டர் இஸ் அவர் டியூட்டி. டியூட்டி நம்மளோட கடமை, தண்ணியை சேர்த்து வைக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதனால அது ட்ரூ. ஆல்வேஸ் க்ளோஸ் தி வாட்டர் டேப் வைல் ப்ரஷிங் டீத். எப்பவுமே நம்ம ப்ரஷ் பண்ணும்போது டேப், வாட்டர் டேப் இருக்கு இல்லையா, அது வந்து ஓப்பனில் வைக்காம க்ளோஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்றாங்க. இது சரியானது தான், அதனால ட்ரூ போட்டிருக்கோம். A tank is a large area to store water compared to reservoirs. அதாவது ஒரு டேங்க்னா நீர் தொட்டி அமைப்போம் இல்லையா, தண்ணி தொட்டி, அது வந்து லார்ஜ் ஏரியாவை விட ரொம்ப பெருசு அப்படின்றாங்க. இது தப்பு. டேங்க்ன்றது ரொம்ப சின்னது தான், மற்றது எல்லாமே தான் பெருசாக இருக்கும் இல்லையா. ஆன்சர் இன் 1 or 2 sentences. Answer in 1 or 2 sentences. Write any 3 different sources of water. Any 3 எழுத சொல்லியிருக்காங்க. நான் எல்லாத்தையுமே எழுதியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 3 மட்டும் எழுதிக்கலாம். Rain, well, river, stream, lake. அடுத்தது write the symptoms of dengue. டெங்குவோட சிம்டம்ஸ் சொல்லியிருக்காங்க. சிவியர் ஹெட்டேக். ஃபர்ஸ்ட் வந்து சிவியர் ஹெட்டேக், செகண்ட் வந்து ரேஷஸ் ஆன் தி ஆர்ம்ஸ் அண்ட் தி லெக்ஸ், தேர்ட் வந்து எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ், ஃபோர்த் ஒன் வந்து சடன் ஃபீவர் தட் லாஸ்ட் 3 to 7 days. அடுத்தது ரைட் எனி 2 disease that is spread by mosquitoes. மஸ்கிட்டோஸ் மூலமாக, அதாவது கொசுக்கள் மூலமாக பரவுற நோய்களை எழுத சொல்லியிருக்கிறாங்க. 2 நான் எல்லாத்தையும் எழுதிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 எழுதிக்கலாம். மலேரியா, டெங்கு, டிசென்ட்ரி, டைஃபாய்டு அண்ட் காலரா. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? ஆன்சர் தி ஃபாலோயிங்னு சொல்லியிருக்கிறாங்க.
why is water known as primary source of life? ஏன் வந்து நீர் வந்து உயிரினங்களுக்கு அதாவது எல்லாத்துக்கும் முதன்மையான அடிப்படை தேவைன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் எழுதியிருக்கிறேன். வாட்டர் இஸ் நோன் அஸ் பிரைமரி சோர்ஸ் ஆஃப் லைஃப் பிகாஸ் all living things like small organisms, plants and animals need water to survive. இந்த பூமியில் வாழக்கூடிய எல்லா வகையான உயிரினங்களுக்கும் தண்ணீர்ன்றது ரொம்ப முக்கியமான தேவைப்படுது. People use water for various purposes. மக்கள் வந்து அவங்களோட தேவைகளுக்காக தண்ணியை யூஸ் பண்ணுறாங்க. வாட்டர் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸஸ் ஆஃப் எர்த். இந்த பூமியில் இருக்கிற வளங்கள்லேயே ரொம்ப முக்கியமான வளம்னு பார்த்தோன்னா தண்ணீர். சஜஸ்ட் சம் வேஸ் டு சேவ் வாட்டர் அட் ஹோம். நம்ம வீட்லேயே தண்ணீரை சேர்த்து வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. We can use a mug or cup of water to wash fruits and vegetables. We can fill the bucket and then take bath instead of using shower. சவலை நேராக குளிக்காமல் பக்கெட்டில் தண்ணி ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் குளிக்கலாம். We can close the tap while brushing. நம்ம ப்ரஷ் பண்ணும்போது வாட்டர் டேப்பை க்ளோஸ் பண்ணி வைக்கணும். Do not wash the clothes with running water. Instead of that, we can fill in buckets and use water. சில பேர் வந்து துணி துவைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா குழாயை திறந்து விட்டுக்கிட்டே துவைப்பாங்க, அலசும் போதும் குழாயை திறந்து விட்டுக்கிட்டே அலசுவாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் அளவான தண்ணீரை பக்கெட்டில் பிடிச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அலசலாம். pour the plants with water bottle instead of using hose pipes. அதாவது தண்ணிங்க வந்து செடிங்களுக்கெல்லாம் சில பேர் விடுவாங்கல்ல, அப்புறம் ரொம்ப நேரமாக ஹோஸ் பைப்பை போட்டு தண்ணி விடாமல் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணீராக வாட்டர் பாட்டிலில் இல்லைன்னா மக் அந்த மாதிரி யூஸ் பண்ணி விடலாம். அடுத்தது லிஸ்ட் அவுட் தி வேஸ் டு கன்சர்வ் வாட்டர் பாடிஸ். நீர் தேக்கங்கள் நீர்நிலைகளை எப்படியெல்லாம் நம்ம பாதுகாக்கலாம் சேமிக்கலாம். டீப்பனிங் ஆஃப் பாண்ட்ஸ் அண்ட் லேக்ஸ், பிளான்ட் ட்ரீஸ் அட் தி பேங்க் ஆஃப் தி லேக் அண்ட் பாண்ட். ஏரி ஓரங்கள்லையும் குளத்து ஓரங்கள்லையும் நம்ம வந்து மரங்கள் நிறைய நட்டு வைக்கணும். ஏரி குளங்களை நல்லா தூர்வாரி வைக்கணும் தண்ணி சேகரிக்கிறதுக்கு. ரெடியூஸ் வாட்டர் பொல்யூஷன், தண்ணீர் மாசுபடுறத குறைக்கணும். அவாய்ட் டிகிங் டூ மெனி வெல்ஸ் இன் எ ரீஜன். ஒரு பகுதியில் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் நிறைய கிணறுகள் தோன்றதை நிறுத்தணும். ஓகே, அடுத்தது திங்க் அண்ட் ஆன்சர். How will you avoid wastage of water in your school? உங்கள் ஸ்கூலில் வந்து எப்படியெல்லாம் நீங்கள் தண்ணி வேஸ்ட் ஆகிறத அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் என்னோட வியூவிலேருந்து எழுதிருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் பெஸ்ட் ஆன்சர்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா அதை எழுதிக்கோங்க. ஓகே, we can clean our tiffin boxes with less quantity of water. குறைந்த அளவு தண்ணீர் யூஸ் பண்ணி நம்மளோட டிஃபன் பாக்ஸஸை கழுவலாம். we can pour the trees with water bottles or with the mug. ஸ்கூலில் மரம் செடிகள்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அதுக்கு வந்து ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போய் ஒரு வாட்டர் பாட்டிலையோ இல்லை மக்குலையோ யூஸ் பண்ணி ஊற்றணும். அப்படி பக்கெட்டாக ஒரு செடிக்கு ஊற்றாமல் அளவான தண்ணீர் யூஸ் பண்ணணும். we can wash our hands and legs with less quantity of water. ஸ்கூலில் போனதுக்கப்புறமா ஸ்கூல்லேருந்து வரும்போது நம்ம கை கால்கள்லாம் கழுவுவோம் இல்லையா, அது வந்து தண்ணீர் கொஞ்சமாக யூஸ் பண்ணி பண்ணணும். we can close the taps properly after using. ஸ்கூல் தண்ணி தானே போனால் போகட்டும் அப்படின்னு பைப்பை திறந்து விடாமல் அங்கேயும் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணணும். we can fill drinking water in our bottles without overflow. நம்ம வாட்டர் கேனில் தண்ணி குடிக்கிறதுக்காக பிடிக்கும்போதோ இல்லை மற்ற யூசஸ்க்காக பிடிக்கும்போதோ ஓவர்ஃப்ளோ ஆகிறதுக்கு முன்னாடியே பாட்டிலை ஸ்டாப் பண்ணணும். ஓகே, ரைட் சம் ஸ்லோகன்ஸ் டு சேவ் வாட்டர். நீரை சேமித்து வைக்கிறதுக்கான சில ஸ்லோகங்களை எழுதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் 2-3 எழுதிருக்கிறேன். சேவ் வாட்டர், இட் வில் சேவ் யூ. நீங்கள் தண்ணீரை சேர்த்து வச்சிங்கன்னா அது உங்களை காப்பாற்றும். நீங்கள் தண்ணீரை காப்பாற்றுங்க, தண்ணி உங்களை காப்பாற்றும். கன்சர்வ் வாட்டர், கன்சர்வ் லைஃப். தண்ணீரை சேகரிங்க, வாழ்க்கையை தண்ணீரை காப்பாற்றுங்க, வாழ்க்கையும் காப்பாற்றுங்க. வாட்டர் வாட்டர் எவ்ரிவேர் பட் நாட் அ ட்ராப் டு ட்ரிங்க். சுற்றி தண்ணீர் தான் இருக்குது, ஆனால் நம்மளால் குடிக்க முடியல, ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கிறதுக்கு இல்லை அப்படின்ற நிலைமை வரக்கூடாது இல்லையா. எ ட்ராப் ஆஃப் வாட்டர் இஸ் worth more than a sack of gold to the thirsty man. ஒரு தாகம் எடுத்துட்டு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு எவ்வளோதான் தங்கத்தை கொட்டி கொடுத்தாலும்
ஒரு சொட்டு தண்ணீருக்கு வந்து அது ஈடாகாது. அந்த ஒரு சொட்டு தண்ணீர்ன்றது அந்த தங்கத்தை விட ரொம்ப விலை மதிப்பு உள்ளதா தெரியும் ஒரு தாகமான ஒரு மனுஷனுக்கு. கரெக்டா? ப்ராஜெக்ட் ஒர்க். Collect the pictures of different sources of water and make an album. Different sources of water வந்து கலெக்ட் பண்ணி அதை ஒரு ஆல்பமாக ஃபைல் பண்ண சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம செகண்ட் யூனிட் வாட்டர் முடிச்சாச்சு. அடுத்து தேர்ட் யூனிட்ல பார்க்கலாம். பாய்.